இன்று நாம் பார்க்க இருப்பது தெய்வமணி மாலையில் 14வது பாடல். வள்ளல் பெருமான் அருளியது. காணலிடை நீரும் ஒரு கட்டையில் கள்வனும் காணுறு கயிற்றில் அரவும் கடிதரு கிளிஞ்சலிடை வெள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையின் இடையும் மாணலில் கண்டுளம் மயங்கல் போல் கற்பனையை மாயையில் கண்டு வீணே மனையென்றும் மகவென்றும் உறவென்றும் நிதியென்றும் வாழ்வென்றும் மானமென்றும் உணலின் உடம்பென்றும் உயிரென்றும் உளமென்றும் உள்ளென்றும் வெளியென்றும் வானுலகென்றும் அளவரு விகாரமுற நின்ற எனை உண்மை அறிவித்த குருவே தானமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளாக பார்க்கும்போது எல்லாமே மாயத்தோற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. எல்லாமே உண்மைதான் போல இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதை மாணலில் கண்டுளம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்கிற பிரகிருதி அப்படின்னாலே நிலம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். பிரகிருதி அப்படின்னா பிரம்மம்னு சொல்லுவாங்க, நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய மாயத்தோற்றங்கள் தான் அதெல்லாம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இந்த மாயத்தோற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு குருவாக முருகப்பெருமான் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுறார். தானமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவேளை. தானம் மிகுனா தர்மங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சென்னையிலே உள்ள கந்தகோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, தன்முக துய்யமணியாகவும் உன்முக சைவமணியாகவும் சண்முக தெய்வமணியாகவும் இருக்கக்கூடியவனே, நீயே என்ன பண்ண? அறிவித்த குரு, எனக்கு எல்லாவற்றையும் அறிவித்த குருவாக வந்திருக்கிறாய். அதனால தான் அவர் சிவபெருமானுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் ஆயிற்றே. அதனால தானே அவரை சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் முருகப்பெருமான் வள்ளலாருக்கு இந்த இவற்றையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். மாயை, எவையெல்லாம் மாயை என்பதை சொல்லுகிறார். அதை அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. காணலிடை நீரும் ஒரு கட்டையில் கள்வனும் காணுறு கயிற்றில் அரவும் கடிதரு கிளிஞ்சலிடை வெள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையின் இடையும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெயில் காலம் வரும்போது நாம் பயணம் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், சாலை வழியாக. அந்த சாலையின் நடுவிலே தண்ணீர் இருப்பது போல் ஒரு தோற்றம் நமக்கு இருக்கும். தண்ணீர் தான் இருக்குது. நீண்ட நெடுஞ்சாலையின் வழியாக போகும்போது அதை நம்மாலே பார்க்க முடியும். தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அருகில் வரும்போது அங்கே தண்ணி இருக்கவே இருக்காது. இதை தான் காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி காணல் நீரை கண்டு ஏமாந்து போகிறது அப்படிங்கிற ஒன்று கூட உண்டு. இந்த மாதிரி காணல் நீராக தெரிகிறது. அங்கே போனால் தண்ணியே இருக்கிறதில்ல. நம்ம மகாபாரதத்தில் கூட ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பார்த்து துரியோதனன் வேஷ்டியை தூக்கி பிடித்து கொண்டு சென்றது போலவும், இன்னொரு இடத்துல தண்ணீரே இல்லாத தண்ணீர் இல்லாத மாதிரி தெரிகிற ஒரு இடத்துல தண்ணீர் இருந்ததாகவும், அங்கே அவன் வழுக்கிட்டு விழுந்ததுனால திரௌபதி சிரித்ததாகவும், அதனால்தான் இந்த மகாபாரத கதையே உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார்கள். அது என்னன்னா, மாயையில் மயங்கி போதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய குறிப்பு. மாயையிலே மயங்கி போனதனால் ஏற்பட்ட விளைவு தான் அது அப்படின்னு அந்த மகாபாரதத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இரவு பொழுதாச்சுன்னா என்ன தெரியும்னா, ஏதாவது ஒரு கட்டை சோறு மாதிரி இருந்தாலோ இல்லை கொஞ்சம் அப்படியே அந்த இருட்டில் ஒளிப்பட்டு அங்கே யாராவது ஒரு திருடன் இருப்பது போல் நமக்கு தோற்றம் அளிக்கும். அதுவும் நாம் கட்டையில் கள்வன் அப்படிங்கும்போது பார்க்கலாம். சில சமயங்களில் தோற்றத்தை பார்த்தே இவன் கள்வன் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். கள்வனை நல்லவன்னு முடிவு பண்ணுவோம். இதெல்லாம் கூட ஒரு மாய தோற்றம் தான். அந்த தோற்றத்தை பார்த்து முடிவு செய்வது. காணுறு கயிற்றில் அரவு,
கயிறு தொங்கிட்டு இருக்கும். இந்த கயிறை பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாம்பு இருப்பது போல் ஒரு மாயத்தோற்றம் நமக்கு தெரியும். கிளிஞ்சலை பார்த்தோம்னா வெள்ளி மாதிரி அப்படியே பளபள பளபளன்னு கிடக்கும். அதை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம், பொண்ணு வெள்ளி அப்படியெல்லாம் நாம் ஏமாந்து போவோம். இது எல்லாமே மூல பிரகிருதியின் மாயத்தோற்றம்தான். மாணலில் கண்டுள்ள மயங்கள் போல் அப்படிங்கிற இடத்துல, அந்த மாணல் அப்படிங்கிற இடத்துல தான், அந்த மாணல் அப்படின்னு சொன்னாலே மூல பிரகிருதி அப்படின்னு பொருள். மயங்கள் போல் கற்பனையை மாயையில் கண்டுவினேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகமே மாயம், மாயை தான், மாயம்தான். இப்போ நம்ம கூட மாயம்தான். இன்றைக்கி இருக்கோம், இன்னொரு எத்தனை ஆண்டுகள் இருப்போம் அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நாம் இருந்ததற்கான எந்த அடையாளமுமே இல்லாமல் போய்விடும். ஃபோட்டோ இருக்குங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதெல்லாம் நிழல் தானே தவிர நிஜம் இல்லையே. அந்த மாதிரி இல்லாமல் போய்விடுவது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய சிறப்பே, அதுதான். அப்போது இதெல்லாம் கண்டு நான் என்ன பண்ணுறேன், மனை என்றும் மகவென்றும் உறவென்றும், இது என்னோட மனைவிப்பா, இது என்னோட மகன், இது என்னோட மகள், இது என்னோட உறவுகள், என்னுடைய அத்தை மாமன் தாத்தா பாட்டி என்றெல்லாம், நிதி என்றும் இது என்னோட சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்வு, அப்பா எப்பேற்பட்ட நல்வாழ்வுப்பா நமக்கு அப்படின்னு அந்த வாழ்வை பார்த்து பெருமிதப்படுகிறோம். மானம் என்றும், வாழுற வாழ்க்கையில் மானமே போயிட்டுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்கிறோம். மானம் என்ற ஒன்று இருக்குது, மானம் என்ற ஒன்று போனது, மானம் என்ற ஒன்று வந்தது, இப்படியெல்லாம் குடிப்பெருமையை சொல்லும்போது சொல்லுவோம். ஊனில் உடம்பென்றும் உயிர் என்றும், இந்த உடம்பை என்ன பண்ணுறோம், உடம்பு ஊனில் மாமிசத்தையே நம்ம உடம்பு நிஜம்னு நம்புகிறோம். உயிரென்றும் இதுதான் உயிர்னு நினைக்கிறோம். உளமென்றும் உள்ளம் அப்படின்னு நினைக்கிறோம். உள் என்றும் வெளி என்றும், உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் ஒன்று இருக்குது, வானுலகுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அளவரு விகார நின்ற விகாரம் உற நின்ற என்னை நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயும் வேறுபாடு பார்த்துக்கிட்டே வந்தேன். இது இப்படி, அது அப்படி, இது உள்ளே, இது வெளியே, இது உயிர், இது உடம்பு அப்படின்னு ஒவ்வொன்றையும் நான் வேறுபாடோடு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ தான் முருகப்பெருமான் எனக்கு குருவாக உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொன்னார், இல்லை இது எல்லாம் உன்னுடைய மாயத்தோற்றம், எல்லாம் கற்பனையினாலே விளைவது தான். இதில் எதுவுமே நிஜம் என்ற ஒன்று கிடையாது, உண்மை என்ற ஒன்று கிடையாது அப்படிங்கிறத எனக்கு முருகப்பெருமான் குருவாக அறிவித்தாரே அப்படின்னு தனக்கு அறிவித்ததை நமக்கும் அவர் அறிவிக்கிறார். அவரே முருகன் வள்ளலாருக்கு குருவாக அறிவித்தார். வள்ளல் பெருமான் நமக்கு குருவாக இது எல்லாமே மாயைதான், அதனால் மாயையை நினைத்து மாய்ந்து போகாதே, உண்மையை தேடிப்பார், இறைவனை தேடி கண்டுபிடி, அதுதான் மெய்ஞானம், அதுதான் உண்மை என்று விளக்குவது மாதிரி இந்த பாடலை அவர் குருவாக இருந்து நமக்கு உபதேசிக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் திருவடிகளே சரணம், முருகப்பெருமான் திருவடிகளே சரணம். வாழ்க வாழ்க.